எந்த சகோதர சகோதரிகளை உயிரோடு எழுந்தவர் இன்று நம்மை சூழ்ந்திருக்கிற அந்த மரணத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து அவரை தூக்கி எறிவார். மரணத்திற்கு ஒரு முடிவுரை எழுதுவார். இந்த உலகத்திற்கு ஒரு முடிவுரை எழுதுவார். That is second death. That is second Easter. முதல் ஈஸ்டர் ஆண்டவர் உயிரோடு இருந்தார். இரண்டாவது ஈஸ்டர் நாம் உயிரோடு எழுந்தோம். கர்த்தருக்கு அந்த ஈஸ்டர் தான் எல்லாவற்றுக்கும் முடிவுரை எழுதுகின்ற ஒரு ஈஸ்டர். முடிவுரை எழுதுகின்ற ஒரு ஈஸ்டர். waiting for another Easter. நாம் இன்னொரு ஈஸ்டருக்காக காத்திருக்கிறோம். ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் ஈஸ்டர் உண்டு. ஆகவே நாம் புதைக்கப்படுகிறோம். ஈஸ்டருக்காகவே நாம் அடக்கம் செய்யப்படுகிறோம். இந்த நம்பிக்கைக்காகவே நாம் அடக்கம் செய்யப்படுகிறோம். ஒவ்வொரு திருவிருந்தும் அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், வருகையை நினைவு கூறுகின்ற ஒரு திருவிருந்தான். சகோதர சகோதரி, எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு. அவர் சொன்னார், அவரவர் என்ன செய்கிறாரோ செய்ய, அவரவருக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வரும் சொல்லிட்டு சொன்னார். நீ உனக்குள்ளதை பற்றி கொண்டு, நீ உனக்குள்ளதை பற்றி கொண்டு, உனக்கு தேவன் கொடுத்த வாழ்க்கை எதுவோ, உனக்கு தேவன் கொடுத்த வாழ்க்கை பாதை எதுவோ அதில் ஓடு. உனக்கான பலனும் நான் கொடுப்பேன், உலகத்திற்கான பலனை நான் கொடுப்பேன். ஒரு முடிவுரை அதற்கு வித்திட்ட நாம் இந்த ஈஸ்டர் பண்டிகை. இரண்டாம் உலகத்து நிறைய படிச்சிருப்பீங்க. 8 கோடி மக்கள் கொல்லப்பட்டார்கள். 60 லட்சம் யூதர்கள் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டார்கள். அதில் பங்கு பெற்ற இந்திய இராணுவத்தை சேர்ந்த 56,000 இந்திய வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். இத்தனை வழிகளுக்கும் காரணம் ஹிட்லர் என்ற சர்வாதிகாரம். ஒரு மனிதனுக்கு அதிகாரம் கிடைத்தால் அவன் எப்படி சாத்தானின் மகனாக மாறுவான், அழிவின் மகனாக மாறுவான் என்பதற்கு ஹிட்லர் கொண்டு வந்தார்கள். இன்றும் நிறைய ஹிட்லர் இருக்காங்க. ஜனநாயக நாட்டிலே ஹிட்லர் இருக்காங்க, ராணுவ ஆட்சியிலே ஹிட்லர் இருக்காங்க, முடியாட்சியிலே ஹிட்லர் இருக்காங்க, குடும்ப ஆட்சியிலே ஹிட்லர் இருக்காங்க. இன்றும் இருக்கின்றார்கள் ஹிட்லர்கள். உலகமெங்கும் பரவி இருக்கின்றார்கள். கிறிஸ்தவத்திலும் இருக்கின்றார்கள், கிறிஸ்தவ சபைகளிலும் இருக்கின்றார்கள். பெயர்தான் வேற. 8 கோடி மக்கள், 60 லட்சம் யூதர்கள், 56,000 இந்திய வீரர்கள் கொல்லப்படுவதற்கு காரணம் இரண்டாம் உலகப் போர். அதற்கு வித்திட்டது ஹிட்லர். அதற்கு ஹிட்லர் இட்ட ஒரே ஒரு கையொப்பம், only one signature. 1939 செப்டம்பர் 1 early morning. 1939 ஆண்டு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி அதிகாலையில் போலந்து நாட்டிற்கு எதிராக படையெடுக்க ஹிட்லர் போட்ட உத்தரவு, அந்த ஒரு கையொப்பம் இவ்வளவு பெரிய அழிவிற்கு வித்திட்டது. விளைவு ஹிட்லரும் அழிந்து, ஜெர்மனியும் அழிந்து. ஒரு கையெழுத்து இவ்வளவு பெரிய அளவை கொண்டு வந்தது. கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனத்தில் பவுல் எழுதுவார், சிலுவையில் சாத்தானுக்கு எதிராக, துரைத்தனங்களுக்கு எதிராக ஆண்டவர் இட்ட ஒரே ஒரு கையொப்பம் இந்த உலகத்திற்கு வாழ்வை கொண்டு வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துரைத்தனங்களுக்கு எதிராக அவர் இட்ட ஒரு சிக்னேச்சர் உலகிற்கு வெளிச்சத்தை கொண்டு வந்தது. அனைவருக்கும் அனைத்தும் சமம் என்று கொண்டு வந்தது. அனைவருக்கும் அனைத்தும் உரித்தானது என்று கொண்டு வந்தது. இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை, இந்த உலகத்திற்கு வாழ்வை, இந்த உலகத்திற்கு கல்வியை, இந்த உலகத்திற்கு மருத்துவத்தை, இந்த உலகத்திற்கு சமத்துவத்தை, ஆண் பெண் பாகுபாட்டை ஒளித்தெறிந்தது.
இன்று நீங்களும் நானும் வாழும் இந்த வாழ்க்கை ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக முன்னோர்கள் வாழாத ஒரு வாழ்க்கை, 200 ஆண்டுகளுக்கு முன்பதாக பெண்கள் வாழாத ஒரு வாழ்க்கை. ஒரே ஒரு உயிர்த்தெழுதல், உலகமெங்கு போய் நற்செய்திங்கிற ஒரே ஒரு கட்டளை. இந்த வாழ்க்கை, இந்த ஆசீர்வாதம், இந்த வெளிச்சம், இந்த சத்தியம், இந்த ஆலயம், இந்த ஆராதனை, அதற்கு நீங்கள் நானும் பாத்திரமானதாக நன்கு சந்திர சகோதரர்களே, உயிர்த்ததன் மூலமாக சாத்தானின் முத்திரையை உடைத்தவர், சாத்தானின் முகத்திரையை பிடித்தவர், நமக்கு நல்ல முகவரிகளை கொடுத்தவர். முடிவுரை வழங்குவார். ஒரு புத்தகத்திற்கு முகவரை என்று கொண்டிருந்தால் நிச்சயம் முடிவுரை இருக்கும். ஒரு வாழ்க்கைக்கு ஆரம்பம் என்று இருந்தால் நிச்சயம் முடிவை என்று ஒன்று இருக்கும். நமக்கும் நல்ல ஒரு முடிவு. நமக்கு எல்லாம் ரெண்டு டேட்டா நமக்கு. ஒன்று டேட் ஆஃப் பர்த், இன்னொன்று டேட் ஆஃப் டெத். ஆண்டவருக்கு எத்தனை டேட் தெரியுமா? அவருக்கு பிறந்த தேதி, அவருக்கு இறந்த தேதி, அவருக்கு உயிரோடு எழுந்த தேதி. 3 days. ஒன்று மட்டும் தெரியாது. எப்ப திரும்ப நிச்சயம் வரும் வரை நாம் இந்த அன்பிலும் இந்த விசுவாசத்திலும் இந்த நம்பிக்கையிலும் இந்த சமய அறிக்கையிலும் இலக்கிருப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை முடிக்க செய்யும். உயிர்த்தெழுந்த உடன் வருபவா, எங்கள் பந்தியில் எழுந்தருளவா, எழுந்தருளவா. ஒரே சபையாக ஒரே ஐக்கியத்தை நாங்கள் ஒரே விசுவாசத்தை நாங்கள் ஆண்டவர் உயிரோடு இலட்சியத்திற்காக உயிரோடு இருப்பதற்காக அடக்கம் செய்யப்பட்டவரை நாங்கள் ஆராதிக்கிறோம். உயிரோடு எழுந்தவரை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களை மீண்டும் உயிர்ப்பிக்க வரப்போகிறவரை நாங்கள் ஆராதிக்கிறோம். வாரும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர், உலகை வென்றவர், உள்ளம் சோறு வேலை வந்து உறவு தருபவர். உயிர்த்தெழுந்த ஆண்டவர், உலகை வென்றவர், உள்ளம் சோறு வேலை வந்து உறவு தருபவர். கல்லறையை கடைசி வேலை என்ற என வேண்டாம், கல் புரண்ட காட்சிதானை நினைவில் கொள்ளுவோம். கல்லறையை கடைசி வேலை என்ற என வேண்டாம், கல் புரண்ட காட்சிதானை நினைவில் கொள்ளுவோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர், உலகை வென்றவர், உள்ளம் சோறு வேலை வந்து உதவி செய்பவர். உதவி செய்பவரா, உறவை தருபவரா, இதற்காக ஆண்டவர் உயிரோடு இடத்தை எங்கள் பிதாவை நன்றியோடு மதிக்கிறோம். எங்கள் மீட்பர் உயிரோடு இருப்பதற்காக கிறிஸ்துவ வாழ்க்கையில் எவ்வளவோ தடைக்கற்கள், எவ்வளவோ முத்திரைகள். பிதாவே, எங்கள் ஆண்டவரை கொண்டு எல்லாவற்றையும் உடைத்தே போகின்ற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எனக்கு எதிராக சாத்தான் எவ்வளவோ சூழ்ச்சிகளை செய்தான். சாத்தானை அவன் பிரதிநிதிகளுடைய முகத்திரையை தேவன் கிழித்தெறிய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகம் எங்களை எப்படி வேண்டுமானால் பார்க்கட்டும், என்ன வேண்டுமானாலும் எங்களை அழைக்கட்டும். நீர் தந்த முகவர்கள், நாங்கள் அரசால போகும் அரசர்கள், ஆசாரியர்கள், இதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறோம், ஒரு முடிவரை. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு பலன் உண்டு. இந்த
இந்த கிறிஸ்தவ ஓட்ட பந்தயத்திற்கு ஒரு பலன் உண்டு. இந்த நம்பிக்கைக்கு, இந்த விசுவாசத்திற்கு ஒரு பலன் உண்டு. அதை தருகிற முடியவில்லை. இதுவரை நாங்கள் அதை பொறுமையோடு ஓடி ஒவ்வொருவரையும் கேட்கிறார். குடும்ப குடும்பமாக உலகம் கல்லறையை பார்க்கிறோம். நாங்களோடு புரட்டப்பட்டு பல்லில்லாத கல்லறை நாங்கள் பார்க்கிறோம், தரிசிக்கிறோம். நம்பிக்கைக்காக, விசுவாசத்திற்காக நாங்கள் செலுத்துகிறோம். எத்தனையோ மதங்கள் இந்த உலகில் இருந்தால் கிறிஸ்தவ மட்டுமே உயிர்த்ததனை போல் உன்னதமான மதமாக வைத்திருப்பதற்காக சேர்க்கிறோம். இந்த நம்பிக்கை நிலத்திற்கு இந்த நம்பிக்கையோட உலகத்திற்குள்ளாக செல்கிறோம். எங்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். எல்லாவற்றையும் எங்களுக்காக உயிரோடு இடம்பெறும் பறந்து பேசுகிறது. மீண்டும் வந்தங்களை நம்முடைய சேர்த்துக் கொண்டு இருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கொடுக்கிறோம். ஆவியோடு செபிக்கிறோம். செபக்கேளும் பிதாவே. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவிற்கும் தூய ஆவியானவருக்கும் ஆசீர்வாதம் நடைபெறும். சமாதானம்